சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் உயிரானது எதன் வசப்பட வேண்டும் என்றால் பரவசப்பட வேண்டும். பரம் என்றால் பரம்பொருள், வசம் என்றால் வசப்படுதல், பரம்பொருள் வசப்படுதல், அதுதான் ஆனந்தம் என்ற கருத்தை இந்த 10 பாடல்களிலே சொல்லுவதாக நம்முடைய முன்னோர்கள் கருத்துரைத்திருக்கிறார். இந்த திருவாசகம் முழுமையும் அவன் எப்படி நோக்கணுங்கிறத பலமுறை பார்க்க அதை மறுபடியும் நினைவூட்டுகிறேன். மணிவாசக பெருந்தகை திருமணம் ஆனவரா ஆகாதவரா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் நமக்கு அகச்சான்று அப்படி இல்லை. திருமணம் ஆனவர், வரலாற்றில் அவருடைய மனைவி மக்கள் இருந்தார்களா இல்லையா அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அதான் நமக்கு ஒரு அகச்சான்று கிடைக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த இந்த வரிகள் தான். திருப்பெருந்துறையில பெருமான் மணிவாசக பெருந்தை ஈர்க்கிறான். இந்த ஈர்த்த உடனே திருவடியில் போய் சேருகிறான் நம்முடைய மணிவாசக பெருந்தகை. அவன் என்ன பண்றான்? ஆட்கொள்ளுகிறான். எப்படி ஆட்கொள்கிறான் அப்படின்னா, இணையார் திருவடி தலைமையில் வைக்கிறான். உடனே இவருடைய அனுபவம் என்ன ஆகிறது? துணையான சுற்றங்கள் அத்தனையும் பெறும். துணையான சுற்றங்கள், அந்த வரிதான் நமக்கு ரொம்ப முக்கியம். துணை என்பது என்ன? வாழ்க்கை துணை தானே. அந்த வாழ்க்கை துணையை சார்ந்த உறவுகள் தானே. திருமணம் ஆனவரா இல்லையா? ஆனவர் தான். நம்ம அகச்சான்றுதான் நமக்கு. நம்ம வெளியிலேயே அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கிற கருத்தெல்லாம் வேணும். திருவாசகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதுதான் நமக்கு வேணும். துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்தொழிந்தேன் என்று அவருடைய திருவாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்பதனால அவன் என்ன முடிவுக்கு வரணும்னா, அவர் திருமணம் ஆனவர், குடும்பத்தில் இருந்தவர். அதை பற்றி விவரம் நமக்கு கிடைக்கலையே தவிர அது உண்மை. திருவடியை பெருமான் தலைமீது வைத்து ஆட்கொண்டவுடனே எல்லாவற்றையும் துடைக்கிறார். அப்போ இதில் உள்ள நுட்பத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நாமும் குடும்பத்தில் தான் இருக்கிறோம் இல்லையா? இல்லறத்துல தான் இருக்கிறோம். உலகையே நமக்கு இந்த அனுபவம் வருமா அப்படின்னா வராதுன்னா பலரும் சொல்லுவார். ஆனால் வந்து ஆகணும். இந்த பிறவியில் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு பிறவியில் வந்து தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம உலகத்தையே வந்துருக்கிறோம். அவனுடைய திருவடியை அடைவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்மிடத்தில் ஒரு தவறான வாழ்வியல் முறை அதாவது சொல்லப்படுகிறது, புகுத்தப்படுகிறது. அது நம்ம தெளிவாக அது என்னன்னா, இல்லறம் இறைவனை அடைவதற்கு தடை. எனவே என்ன செய்யணும்? துறவியாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அது நம்முடைய கருத்து, நம்ம சைவத்திற்கு அது ஏற்புடைய கருத்து அல்ல. சந்நியாசம் என்பது சைவத்திற்கு புறம்பு. இதை உறுதிய தெளிவாக கருதுகிறது. அப்படியே திருக்குறள்ல துறவரங்கள் ஒன்று இருக்குல்ல, இதுக்கு சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்தை நுட்பமாக பார்க்கணும். இல்லறம் என்பது பற்று உறுநிலை. பற்று வைக்கலன்னா இல்லறம் நடத்த முடியாது. மனைவி மக்கள் மீது பற்று வைக்கலன்னா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அதான் பற்று வைக்கல. அது வந்து பற்று உறுநிலை. புறநிலை எல்லாம் என்ன அப்படின்னா, அந்த பற்றை விட்டு விடுதல், பற்று அறுதல். இல்லறம் என்பது பற்று உறுதல் என்றால், துறவரம் என்பது பற்று அறுதல். பற்று தான் அறணும், வீட்டை விட்டு எல்லாம் போயிடக்கூடாது. வடநாட்டு மரபு சன்னியாசி என்ன சொல்லுகிறது? வீட்டை விட்டுட்டு போயிடும். நமக்கு அது உடன்பாடா? என்ன உடன்பாடு? 63 நாயன்மார்கள் யாராவது ஒருத்தர் வீட்டை விட்டுட்டு போயிருக்கிறாங்க? அதுதான் நமக்கு வேணும்.
நமக்கு என்ன வழி என்பது நம்முடைய நூல்களை வைத்து தான் புரிந்து வரும். இப்போ மணிவாசக பெருந்தகை ஒரு இல்லறத்தில் இருந்தவர். ஆனால் உள்ளுக்குள்ளாக இந்த உயிரின் ஈடேற்றம் அல்லது பிறவியினுடைய நோக்கம் ஆகிய திருவடிப்பேறு பெற வேண்டும் என்ற வேட்கை உடையவர். பலமுறை சொன்ன கருத்து தான் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். சைவத்தை பொறுத்தவரையிலும் குருவை தேடிக்கொண்டு யாரும் போகக்கூடாது. அப்படித்தான் நம்முடைய குருவர் சொல்கின்றார். குருவை தேடிக்கொண்டு யாரும் போகக்கூடாது.